ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த சண்டே விலாக் அம்மா கூட எப்படி போச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அதை பேசிடலாம். ஒரு சில பேர் ஒரு சில வேலை பண்ணுறீங்க, அது எனக்கு பிடிக்கல. ஒரு வேளை அது என் மேலே உள்ள பாசத்தில் பண்ணுறீங்களா, இல்லை என் மேலே உள்ள வெறுப்பில் பண்ணுறீங்களா அப்படின்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ராதாக்குமே சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்தீங்க. சரி, ஓகே, அதை நானும் அவளும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அதனால் யார் என்ன சொன்னாலும் எனக்கு அவளை பற்றி தெரியும், அவளுக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்றதுனால நாங்கள் 2 பேரும் அதை பெருசாகவே எடுத்துக்கல. ஆனால் நீங்கள் இப்போ இன்னொரு வேலை செய்கிறீங்க தெரியுங்களா? எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல அது. ஆனாலும் அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டு வந்தது என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய விருப்பம், என்னுடைய இஷ்டம், என்னுடைய உரிமை. அது நான் எங்கள் அம்மாவை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் எங்கள் அண்ணாவுடைய லைவில் போயிட்டு அம்மாவை நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை எனக்கு புரியல. எனக்கு எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டு வந்தது என்னுடைய விருப்பம், ஓகேங்களா? எங்கள் அம்மாவை எங்கள் அண்ணா, அண்ணி, எங்கள் அப்பா இவங்கெல்லாம் பார்த்துக்காமலாம் நான் பார்த்துக்க போகிறேன். என்னை விட அவங்களாம் பார்த்துப்பாங்க. நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு சொல்லி என் அம்மாவை நான் கம்பல் பண்ணி வற்புறுத்தி எங்கள் அம்மாவை நான் கூட்டிட்டு வந்தேன், சரிங்களா? நீங்கள் எங்கள் அண்ணாவுடைய லைவில் போயிட்டு இந்த சிண்டு முடிச்சு விடுற வேலை அதெல்லாம் வேணாம். நீங்கள் பாசத்தினாலேயே சொல்கிற மாதிரியா இருந்தாலும் வேணாம். ஏன்னா அது தப்பான மாதிரி போகும், புரியுதுங்களா? அதனால் தேவையில்லை. இந்த வேலையை உங்களை நான் பார்க்க சொல்லலை. எங்கள் அம்மாவை இங்கே இருக்கிற இடத்துக்கு எங்கன்னா கூப்பிட்டு போகணும் என்கிட்ட என்னுடைய கமெண்டில் சொல்கிறீங்களா? ஓகே, சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அதை விட்டுட்டு எங்கள் அண்ணாவுடைய லைவில் போயோ இல்லை எங்கள் அண்ணாவுடைய வீடியோவில் போயோ நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க, உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் அம்மாவை இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க. எங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க. எங்கள் அண்ணா நீ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவங்கள ஃபுல் பாடி செக்கப் பண்ணி தான் எங்கள் அண்ணா வீட்டில் வச்சுருந்தா. எங்கள் அம்மாவை நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது, என் ஹஸ்பண்டு கூப்பிட்டு வர்றது அது எங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை, ஓகேங்களா? உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்பீங்க ஏன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க. அதனால தான் நான் சொன்னனே. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு காயலான்னா கூட சரி பண்ணிடலாம், மன காயலான்னும் போது சரி பண்ண முடியல. சரி, கொஞ்சம் நாளைக்கு இடம் மாறி இருக்கட்டும், ஹாப்பியாக இருப்பாங்கன்றதுனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் நேற்று கமெண்ட் பண்ணதை நானுமே தான் எங்கள் அண்ணா லைவில் பார்த்தேன், ஓகேங்களா? எதுக்கு, ஏன் என்னத்துக்கு இந்த சிண்டு முடிச்சு விடுற வேலையெல்லாம் வேணாமே. ஒருத்தவங்களுடைய இதில் போய் இன்னொருத்தவங்களை பற்றி கமெண்ட் பண்ணுறதே தப்பு. அவங்கவுங்களுக்கு என்னென்ன வருதோ அதை அவங்கவுங்க செஞ்சுட்டு போட்டோம். நான் தப்பாக சொல்லியிருந்தா, ஏதாவது தப்பாக தெரிஞ்சிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக நான் பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய லைவில் வரீங்களா இல்லை என்னுடைய வீடியோவில் வரீங்களா, என்னை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னை மட்டும் கேள்வி கேளுங்க, நான் மட்டும் பதில் சொல்கிறேன். என்னுடைய லைவ்லேயோ இல்லை என்னுடைய சேனலில் எங்கள் அண்ணாவை பற்றி பேசுகிறதோ இது வேணாம், ஓகேங்களா? அதே சமயம் எங்கள் அண்ணாவுடைய லைவில் போயிட்டு எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறது, என்னை பற்றி பேசுகிறது, என் ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறது வேணாம். இதெல்லாம் அவங்க பாட்டுக்குன்னு ஒரு சேனல் வச்சு நடத்துகிறாங்க. நான் மட்டுக்குன்னு ஒரு சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எங்களுக்கு நடுவில் சண்டையை மூட்டி விடாதுங்க. அது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இன்கேஸ் அதாவது இந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு இந்த வேலையை பார்க்காதீங்க, நல்லா இல்லை, கொஞ்சம் பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்குது. தயவு செஞ்சு வேணாம், விட்டுடுங்க. இவ்வளோ தான் நான் சொல்லிக்க விரும்பினேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் சண்டே விலாக் எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம். எங்கள் அம்மா என்ன தடவிட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் எங்கள் அம்மா எனக்கு மண்டைக்கு எண்ணெய் தடவி தலை சீவி கட்டணுன்னாலுமே எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க. ஏம்மா முடி அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். இப்போ அதில் ஒரு பங்கு கூட இல்லை என் மண்டையில். கால் பங்கு இல்லையா, பார்த்துக்கோங்க. அப்போனா எந்த அளவுக்கு என் முடி நாசமாக போயிருக்குது அப்படின்ட்டு. எங்கள் அம்மா எண்ணெய் தடவி தலை சீவணுன்னாலும் பின்னல் போடணுன்னாலுமே எங்கள் அம்மா 2 பின்னல் பின்னுவாங்க, அதுக்கப்புறம் கை வலிக்குதுன்னுவாங்க.
போதும் போதும். அடர்த்தியும் இல்லை, நீட்டும் இல்லை, எல்லாம் கொட்டி போச்சு. நீட்டுனால அந்த அடர்த்தியே இல்லைன்னா நல்லா இருக்கும். அந்த அடர்த்தியும் இல்லை, குருவி கூடு கட்டுற மாதிரி இருக்குது இல்லாமா? எங்கெங்கேயோ ஒன்று எவ்வளோ முடி கொட்டி போய் எப்படி துண்டு துண்டாக இருக்குது. எது இதெல்லாமா? ஐயோ, எங்கள் அம்மாவுக்கு ஸ்டைலாக தலை செய்யவே கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு கோண வாக்கு எடுக்கக்கூடாது. சைடு வாக்கு எடுத்தோன்னு வச்சுக்க, எங்கள் அம்மா மண்டையில் இருக்கிற முடி எல்லாத்தையும் பிச்சுக்கு பிடிக்க கிடச்சிடுவாங்க. ஏம்மா அதையாமல் உனக்கு சைடு வாக்கு எடுத்தாலுமே பிடிக்க மாட்டேங்குது. ஏன் எடுக்கக்கூடாது? அதான் ஏன்னு கேட்குறேன். ஐயோ, எங்கள் அம்மாவுக்கு சைடு வாக்கு எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாடல் ஜடெல்லாம் சீவக்கூடாது. நார்மலாக தலை சீவி எண்ணெய் வச்சு தலை சீவி பின்னி போடணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு இங்கே முடி எடுத்து சுருட்டி போடுறது, இந்த பக்கம் முடி எடுத்து பின்னி போடுறதுன்னா என்னம்மா பண்ணுவேன்? என் முடி எவ்வளோ அந்த மாதிரி பிச்சு எடுத்துருக்குறாங்க தெரியுமா? இப்போ எங்கள் கோபிகா அந்த மாதிரி பாவப்படுது எங்கள் அம்மா கிட்ட. என்ன, எங்கள் கோபிகாவுக்கு சைடு வாக்கு எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவால் அந்த பொண்ணுக்கு சைடு வாக்கு எடுக்கவே இருக்காது. என்ன இப்போ நான் எத்தனை வச்சுக்க கோபிகா சொல்லும், நான் மட்டும் எடுக்கிறேன்னு. அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அதனால் எடுக்கிறா அப்படின்ட்டு. நல்லா இருக்குதுங்க. எங்கள் அம்மா எப்படி என்ன தடி விடுறாங்க பத்தியா? ஓகேங்க, நான் போய் குளிக்க போகிறேன். பாய்ங்க. खाली मांस खाली मांस இங்கே ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு. என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் என்னெல்லாம் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கொஞ்சம் நான் சமைச்சேன், கொஞ்சம் மாமா சமைச்சாங்க. நான் என்னென்ன சமைச்சேன், அவங்க என்னென்ன சமைச்சாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். ஓகேங்களா, மட்டன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. நல்லா இருக்குங்களா? எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத எங்கள் அம்மாவை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும் நல்லா இருக்கா இல்லையான்றத. சரி, அம்மாவுக்கு இப்போ கூப்பிட்டு சாப்பாடு போட்டுடலாம். சாப்பிட்றாங்க. மட்டன், சிக்கன், பாய். அம்மா எங்கள் கிராமத்தை சுற்றி பார்க்குறாங்க. எப்படிமா இருக்குது? மீன் பிடிக்க வந்துருக்குறோம். மீன் பிடிக்க வந்துருக்குறோம்மா. யாராக இருக்கலாம்? மீன் கெலி. ஓய் கெலி, କାନରେ ଶୁଣୁଛି ନା ଶୁଣୁନି? ହାଇ ଗେଲି के गाड़ी चाबी नहीं आस जा खा लो पलैब
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த அம்மா தோசை கூட பொறாமை போட்டுக்குது. தோசை எடுக்க முடியல போட்டுக்கின்னு. தோசை வச்சு செய்யுது. தோசை கல் வந்து சப்பாத்தி போட்டால் தோசை வராது. சப்பாத்தியும் போடுறோமா, அதனால வந்து தோசை வர மாட்டேங்குது. தோசைக்காக வேற கல் இருக்குது, அதை வச்சுலாம்ல. அது கனமாக இருக்கும்ல. அதுக்கு படுற தீயே வந்து சரியாயிடும். என்ன அப்படியே செஞ்சுக்கிறது, அப்படியே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறது, அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கொடுக்க வேண்டியதுதான். இதில் என்ன இருக்குது சொல்லுங்க. அவங்களுக்கு நம்ம சுட சுட ஊற்றி கொடுத்துருவோம். எல்லாரும் சுட சாப்பிட்றாங்க. ஊற்றுற நம்ம தான் ஆறி போனதை மொத்தமாக ஊற்றிட்டு சாப்பிடணும். அப்போ கேப்பில் ஒன்று நம்மளும் சாப்பிட்டுக்கணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் வச்ச மட்டன் குழம்பு இருக்குது, மீன் வறுவல் இருக்குது, கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குது. இதை வச்சு இவங்களை மேனேஜ் பண்ணி தெத்தி விட்ற வேண்டியதான் நிறைய தூங்கிறதுக்கு. அப்படியே கேட்டுக்கோங்க. சரி, கேட்டுக்கோ. எங்கள் வீட்டில் தோசை சைக்கோ ஒன்று இருக்குது. எங்கள் அம்மாவது ஒரு 2 தோசையோட நின்று அடி ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 தோசை, நான் மிஞ்சி போனால் ஒரு 4 தோசை. எங்கள் வீட்டில் சைக்கோ இருக்குது ஒன்று, தோசை சைக்கோ. என்ன கொஞ்சம் தண்ணியை தேய்ச்சி ஒரு துணி போட்டு நல்லா தேய்ச்சி ஊற்று. அது வந்து என்ன ஆஃப் பண்ணா கண்ணீர் வலிக்குது. அதில் தண்ணி தெளிச்சுட்டு துணியை போட்டு ஈர துணியை போட்டு தேய்ச்சி எடு. அதுக்கப்புறம் ஊற்று. தோசை தண்ணியில் போடு. தண்ணியில் போட்டு அதுக்கு வண்டி கழுவிட்டு போடு. தண்ணி தெளியணுண்ணா வர இரு. எண்ணெயை தெளிச்சுட்டு தண்ணி தெளிக்காது. எண்ணெயை தெளிக்கிறேண்ணா. எண்ணெய்க்கு முன்னு ஊற்றுறா இல்லை என்ன தேய்க்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீ செய்யலாம், தோசை ஒழுங்காக வராது. இப்போ வரும். கொஞ்சம் தண்ணியாக இதெல்லாம் வீடியோ எடுத்துடாத, பிச்சு கூட அதை எடுத்துதான் ஆகணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி மாவை கரமா அட இருமான்னு சொல்லாத. இதுக்கு தாங்க நான் எங்கள் வீட்டுக்கு போனால் கூட மற்றவங்கள தோசை ஊற்ற சொல்லி சாப்பிட்றது தவிர நான் தோசை ஊற்றுறது இல்லை. ஏன்னா இதுக்கு நமக்கு செட் ஆகாது. என்ன சரி, மையஸ் ஊற்ற ஊற்ற முடியும். மையஸ் ஊற்றினா தான் ஒழுங்காக ஊற்றுவேன். அவர்கிட்ட ஊற்ற சொல்லி பார்சல் பண்ணி அனுப்ப சொல்லுங்க. புரியுது? சரி, என்ன சொல்கிறேன். அதை போய் தண்ணி எடுத்துடும். தலையில் எது சாப்பிடும்போது பார்க்கலாமா? சாப்பிட்டுட்டு இருக்கான். வரி தோசை தானே சாப்பிட்றேன். எங்கள் அம்மா பாருங்களேன் சாப்பாடு சாப்பிட்றத. தோசை ஊற்றி தரேன்னா, ஆனால் டெய்லியும் தோசை சாப்பிட்றேன், எனக்கு தோசை வேணான்ட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா வந்து சோறு சாப்பிட்றாங்க. குழம்பு நல்லா இருந்ததாம்மா? நிஜமா? ஓகே, இப்போ நம்ம தோசை ஒழுங்காக வருதுங்க. ஊற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹரி வந்து சாப்பிட்டுட்டே சொல்கிறான், இன்றைக்கி மருமக வீட்டில் சாப்பிட்றாங்களாம் எங்கள் அம்மா. அதுவும் மக வீட்டில் சாப்பிட்றாங்கன்னு கூட சொல்ல, இன்றைக்கி அம்மம்மா மருமக வீட்டில் சாப்பிட்றாங்க அப்படின்றான். அதில் ஹரிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன ஹரி? அவங்க அம்மம்மா அவங்க வீட்டில் வந்து உட்காந்துங்கிறது, விளையாடுறது, சாப்பிட்றது. என்ன விளையாடினாங்க அம்மம்மா அவங்க கூட? காரை வச்சுட்டு விளையாடினாங்க 2 பேரும் உள்ளே அவ்வளோ நேரம். அப்போ அரிய ட்ரெஸ் போடாமல் இருந்த அம்மா வேறு படுத்துட்டு இருந்தாங்களா, அதனால தான் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. என்ன சாப்பிட்றாங்க, சாப்பிட்டோம். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் எல்லாருக்கும். நன்றி.